ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருடன். வா, என்ன படங்க, இல்லை என்ன படம். வெற்றிமாறன் சாரோட கதை அண்ட் துரை செந்தில்குமார் அவரோட டைரக்ஷனில் வந்த படம் தான் கருடன். ஸோ படத்தோட டைட்டில் கார்டு கருடன் ஏன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, நான் நினச்சேன் கேரக்டர் யாரோட நேம்னாச்சும் கருடனாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை படத்தோட நேம் கருடன் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் கிடையாது. படத்தில் சூரி சாரோட நேம் சொக்கன், அவர் ஆதி, அங்கே கர்ணா. ஸோ இவங்க 3 பேரோட கதை தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3 பேருமே கர்ணா ஆதி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. தென் சொக்க கர்ணனோட விஸ்வாசி ஆர் அடிமை என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ விஸ்வாசமாக இருப்பாப்புல. கர்ணன் எது சொன்னாலும் செய்வான், கர்ணனுக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு அழகான கேரக்டரை ரொம்ப ரொம்ப அற்புதமாக டிட் பண்ணியிருந்தார் சூரி அவர்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூரி சார் இந்த படத்தில். விடுதலை விட எனக்கு, பட் ஆனால் விடுதலை ஒரு மைல் ஸ்டோன் அவரோட இதில். இது கேரக்டர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருந்தது இந்த சொக்கன் அப்படின்னு. ஸோ கருடன் ஏன் அப்படின்னா, கிளைமேக்ஸில் தான் ஏன் கருடன் வச்சேன் அப்படின்றதவே துரை செந்தில்குமார் சார் ரிவீல் பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செஞ்ச பாவங்களும் சரி, நல்லதும் சரி, கெட்டதும் சரி, நமக்கு மேலே ஒரு கருடன் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நல்லது பண்ணால் அது நமக்கு நல்லது பண்ணும், கெட்டது பண்ணால் அது கெட்டது பண்ணும் அப்படின்றதுக்காக தான் கருடன். ஸோ எல்லாருக்கு மேலேயுமே அது சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லதை இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான கருத்தில் தான் அந்த கருடன் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். நம்மளோட பாவங்கள் எல்லாம் மேலே சுற்றிட்டு தான் இருக்குது, நல்லதெல்லாம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பா. அதனால தான் கருடன் பேர் வச்சோம் அப்படின்றதான் கிளைமேக்ஸில் முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி படத்தோட மெயின் பிளாட் என்ன அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மெயின் பிளாட் இந்த 3 பேர் தான் கதை. ஆதி, கர்ணா, சொக்கன். ஸோ அவங்க 3 பேர் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ அதுக்கு சமுத்திரக்கனி சார் ஒரு போலீஸ் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார். அதாவது அவர் தான் கடைசியில் ஹெல்ப் பண்ணுற இது மாதிரி சொக்கனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப அழகாக அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் சமுத்திரக்கனி சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தந்த கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. ஐ திங்க் நமக்கு கர்நாடகத்தில் உன்னிமிகந்தன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐ திங்க் சீடனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீடனில் ஒன் ஆஃப் த தனுஷ் சார் கூட ஒன் ஆஃப் த லீடாக வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் இப்போ தான் இதுக்கு முன்னாடி மாளிகைப்புறம் அது உண்மையிலேயே தரமான படம். நான் அதை பற்றி முடிஞ்ச ரிவ்யூ போடுறேன். ஸோ மாளிகைப்புறமில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இதில் சூப்பராக தமிழில் ஐ திங்க் லாங் பேக் அப்புறம் வராரு. அதனால் அவரை ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரே ஷேடான கேரக்டர் தான் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. யாருக்கு? கர்ணன் அவருக்கு. ஸோ கர்ணாவுக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் மைம் கோபி அவர்களுமே ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தென் அரசியல்வாதி அவரவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக சூப்பர் கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இப்போ ஆதி சொக்கன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சொக்கன் சின்ன வயசுலேயே கர்ணனோட ஃப்ரெண்டாக மாறிடுறான். அண்ணே 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 அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. சொக்கனையும் சரி, ஆதியையும் சரி, கர்ணாவையும் சரி, ஆதியும் சரி, சொக்கன் அண்ணே அண்ணேன்னு தான் கூப்பிட்டுருக்கான். அதாவது கர்ணா மேலே ஆதி லைட்டாக ஃப்ரெண்ட்லியாக கை வச்சாலே என்னென்ன அடிக்க வந்தீங்க அண்ணனு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் கதை மூவ் ஆகிற கோணமுமே இதோட அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நான் வேறு ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் படம் வேறு மாதிரி போயிட்டு கிளைமேக்ஸ் அதை விட வேறு மாதிரி முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னே படத்தில் சொல்லலாம். அதனால தான் நான் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஐ திங்க் 1 மந்த் ஆகிடுச்சு. 1 மந்த்துமே இந்த படம் எங்கள் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ உண்மையிலே இப்போயும் தேட்டரில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நான் இப்போ தேட்டரில் பார்த்தது தான் அந்த இன்டர்வல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ரிவ்யூ போடணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். ஸோ எனக்கு அப்போ பார்க்கக்கூடிய சமயங்கள் கிடைக்கல, அதனால தான் நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ பார்த்த உடனே வாவ் கருடன், நான் அதை போய் பாருங்கள். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற படம் தான் கருடன். தென் நவ் கோயிங் டு தி ரிவ்யூ ஆஃப் கருடன். ஸோ தென் சொக்கன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கர்ணா சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் கர்ணாக்காக என்னென்னலாம் பண்ணார். நான் எங்கள் அண்ணன் நினச்சா நாயை கூட பிரசிடெண்ட்டாக நீ காட்டுவாரா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானே இன்றைக்கி நீயே இல்லை அப்படின்றதெல்லாம் அந்த நாயோட ரொம்ப கம்பேர் பண்ணியிருப்பார் சூரிய சாரை. தென் கடைசியில் நாயாக தானே இருந்தேன், என்னையே மனுஷனாக மாற்றிட்டேன்னு சொல்கிற சீன்லாம் எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. செம்ம சீன் அது. நீங்கள் படத்தில் அந்த எமோஷன் கனெக்டிவோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென்
ஆதியோட கேரக்டர் எனக்கு படத்தில் 3 பேர்த்தில் யாரை ரொம்ப பிடிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆதியோட கேரக்டர் தான். ஆதி என்னென்னா நல்லது பண்ணணும்னு நினைக்கிற துடிக்கிற ஒரு யங்ஸ்டர். அந்த 3 பேர்த்தில் வந்து நான் அந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன். தென் கர்ணாக்காக ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் ஃப்ரெண்டு இருந்தாலும் அவன் நியாயமாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். பட் ஆனால் அவர் ஒரு இல்லீகலாக தப்பான விஷயத்தில் இறங்கும் போது அதை தண்டித்து இதாண்டா கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பட் ஆனால் அது கர்ணாவுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் ஆதிக்கிட்ட வந்து நெகட்டிவாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் படம். ஸோ ஒரு சீனில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். பட் ஆனால் பிரச்சனையானாலுமே அந்த இன்டர்வலில் வந்து கிட்டத்தட்ட கர்ணா வந்து பிளான்லாம் போட்டு அந்த மஹிம் கபி சார் அதை அவங்களோட சேர்ந்தெல்லாம் ஒரு பிளான் போட்டு ஆதியை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் போடுற சீன்லலாம் சூரி சார்கிட்ட வந்து கர்ணா கண்ணை வச்சு சூரி சாவை வந்து அந்த கையை வெட்டுற சீன், இந்த சீன் தான் படத்தில் த மாஸ்டர் பீஸ் சீன்னு சொல்லுவேன். அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே உங்களுக்கு வேறு லெவல் கூஸ் பம்ஸாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், அந்த சீன் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்க வேண்டிய சீன் தான். தென் படத்தோட செகண்ட் ஹாஃப் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஒரு சின்ன கனெக்டுமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அது என்னன்றதை நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அது மீன் ஒரு சின்ன ட்விஸ்ட் ரிவீல் ஆகும், அதை சொல்கிறேன். தென் வந்து ஆதி வந்து அதுக்கப்புறம் வந்து வருவார், அவர் குழந்தையோடு வருவார். குழந்தையோடு வர சீனில் வந்து வேறு இடத்துல இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய பிளான் போடுவாங்க, ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வந்து கர்ணா அண்டு மஹிம் கோபி அவங்களோட டீம் சேர்ந்து வந்து ஆதியை போட்டுருவாங்க. ஸோ போட்டுற இடத்துல வந்து சொக்கன் வந்து போய் குடல் குழம்பு வாங்கிறதுக்காக போயிருப்பார். போன இடத்துல திருப்பி வரும்போது பார்த்த உடனே அவர் அழுகிற சீன் நம்ம எல்லாருக்குமே உண்மையிலே அந்த ஆதி இறந்த உடனே எல்லாருமே அழுகிற சீன் வந்து உண்மையிலே ரொம்ப 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 கில்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதி ஃபேமிலிக்காக சொக்கன் நின்று படத்தை கொண்டு போகிறாரு அப்படின்னு தான் நினைப்பேன். பட் ஆனால் கிடையாது, அவன் கர்ணாவோட சொக்கன் அப்படின்னு சொல்லும் போது தான் படம் அந்த இடத்துல தான் இதாகுது. ஸோ கர்ணன் ஃபேமிலியில் வந்து கர்ணன் ஃபேமிலியாக இருக்கணும். கர்ணன் ஃபேமிலியில் கர்ணன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரு. அவங்க அம்மா அப்பா தான் வந்து வடிவுக்கரசி அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுமே இறந்துடுவாங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ கர்ணன் தான். ஸோ கர்ணா வந்து பரோட்டா சூரிய விச் மீன்ஸ் சொக்கனை வந்து ஒரு அடிமையாகவும் ஒரு விஸ்வாசியாகவும் ஒரு வேலைக்காரனாகவும் தான் பார்த்தா. பட் ஆனால் ஆதி அண்ட் அவங்களோட ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி வந்து அவங்க கூட பிறந்த தம்பியாக பார்த்து அவங்க பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி மாமான்னு கூப்பிட்டு அவங்க என்னை உறவாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதும் சரி. தென் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த கொலையை நடந்தப்போ கர்ணன் அங்கே தான் இருந்தால் கர்ணன் தான் கொண்டா அப்படின்றதுக்கு சாட்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் ஆனால் கர்ணன் எல்லாம் பண்ணல, நீங்கள் வேறு உழலிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு வருவார். நீயும் அவங்க கூட தானே சேர்ந்துட்ட நல்லாரு அப்படின்னு இந்த அம்மா மண்ணு வாரி தூத்தி. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கர்ணனும் அவங்களோட கர்ணன் ஃப்ரெண்ட்ஸுன்ற கர்ணனும் அந்த மஹிம் கோபி சார் தென் அவங்களோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை கொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தலைவன் வேறு லெவல் சாமி ஆட்டம் போவான் பாருங்க. பையனுக்கு ஏதாச்சும் ஒன்று என்னால் தாங்க முடியாது, எங்களுக்கு ஆதி என்னென்ன தான் நான் இருந்து விட்டுட்டேன், ஆனால் ஆதி என்னை பையனை விட மாட்டேன், அவன் குடும்பத்தை விட மாட்டேன், எப்படியாச்சும் இது பண்ணுவேன்ட்டு கடைசியில் கூட போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னே கூட உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆதி என்ன அவங்களோட ஃபேமிலி மட்டும் நல்லா இது பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருந்துச்சுங்க. நான் அதெல்லாத்தையும் சும்மா ஸ்டோரிஸில் டக்குன்னு சொல்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. அது உங்களுக்கு சொல்லப்போனால் சஸ்பென்ஸ் ரிவீலர் மாதிரி தான், தேவையில்லாத வேலை. நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு அது நல்லா ஃபீல் ஆச்சு, ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்றதுனால சொல்கிறேன். அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பார்க்க தூண்டுச்சுன்னா தட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ. பட் ஆனால் அது ஒரு ஸ்பாய்லராக இருந்துச்சுன்னா அது உண்மையிலே எனக்கு தான் மிகப்பெரிய கஷ்டம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கெடுத்த பாவம் தான் என்ன சேரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு வந்து கூட இது பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம், அதனால தான் எல்லோரும் பாருங்கன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே சொல்லின்னு இருக்கேன். தென் கடைசியில் வந்து இது எல்லாமே தெரியாமல் நான் போயிட்டேன்னு நினைக்கிறேன் கர்ணானே உனக்காக இது பண்ணிட்டு அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு வரும்போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சும் நான் உன்னை உயிரோடு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேர் இருப்பாங்க, அவங்களையுமே கொல்றதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருப்பார். பட் பார்த்தா கடைசியில் அதையும் காப்பாற்றிட்டு தென் ஃபைனலி கர்ணாவையே தலைவன் போடுற சீன் தான் வேறு லெவல் சீட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங்காக இருக்கட்டும், தென் அந்த இடத்துல அது நடக்கிற சீட்டு இப்போ வேறு லெவலில் இருக்கும். ஸோ தட் இஸ் தி இது. தென் அதுலேருந்து கடைசியில் சமுத்திர கடைசாராக அவரை தவிக்க வச்சுட்டு தென் அதோட படத்தையுமே முடிக்கிறாங்க. ஸோ ஆதியோட ஃபேமிலி வந்து அவருக்கு முடிச்சுட்டு ஸோ இதாக போகிறாங்க. ஸோ கர்ணா வந்து கோயில் நாய்களுக்கு ஆசைப்படுவார், அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் மெயின் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னே முடிச்சிடலாம். பட் ஆனால் அது ஒவ்வொன்றையும் தலையாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. மண், பொண்ணு,
பெண்ணு 3யுமே அழகாக செம்மையாக எடுத்தோடனே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே டிஸ்கிரைப் பண்ணி செம்மையாக முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தென் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான ஒரு ரூரல் கமர்ஷியல் என்டர்டைனர் அண்ட் சென்டிமெண்டல் ஒன்னாக தான் இந்த கருடன் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும். தென் மெயின் ப்ளஸ் வந்து படத்தில் வந்து யுவன் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், தென் அவரோட வாய்ஸில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹை டாப் நாச் அண்டு சொல்ல வார்த்தையில் அப்படி ஒரு இதாக இருக்கும். எனக்கு பார்க்குறப்போ அவ்வளோ லவ்வபுளாக இருந்துச்சு யுவனோட வாய்ஸ் அண்ட் இது வந்து இவனோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே படத்தை வந்து வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த யுவன் பிஜிஎம்ஸுக்கும் தென் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு பக்கத்தில் இருக்க தியேட்டரில் போய் கருடன் படத்தை பாருங்கள். இன்னும் ஓடின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.